ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நோவல் அண்ட் பேர்ல் எக்லிப்ஸ் எபிசோட் 3ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். நம்ம ஹீரோ ஹேஷியோட ஃப்ரெண்டு மேல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் நம்ம ஹேஷியை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவனுடைய தம்பி மாதிரி அவனை அந்த மாதிரி நினைக்க கூடாதுலாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹேஷியும் ஏதோ அவனுடைய ஃப்ரெண்டால தான் இந்த பொண்ணு குழப்பத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்கா போல இருக்கு, அவளுக்கு தூக்கம் வரல போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு நீ என் கூட உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹேஷிக்கு மெடிடேஷன் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹேஷி உட்கார்ந்தபடியே மெடிடேஷன் பண்ணி அப்படியே தூங்கி போக அந்த வழியில ஹேஷியோட ஃப்ரெண்டும் அந்த சைடு வந்துட்டு இருப்பான். நம்ம ஹேஷி உட்கார்ந்தபடியே தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே உள்ள போயிட்டு அவளை பயமுடுத்துற மாதிரி ஃபேங் ஹேஷின்னு கத்த செம்மையா பயந்து போயிட்டு ஹேஷியும் கண்ணு முழிச்சிடுறா. ஆனா உட்கார்ந்தபடியே தூங்கிக்கிட்டு இருந்ததால கழுத்தெல்லாம் சுலுக்கிக்கிச்சு போல இருக்குது. கழுத்து சுலுக்குல அச்சோ கழுத்து பிடிச்சிக்கிச்சேன்னு இருக்க. என்னாச்சும் உன் கழுத்து பிடிச்சிக்கிச்சா? இரு நான் உனக்கு பிடிச்சி விட்டுட்டான்ட்டு ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுறான். பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஃபேங்ஸு நம்ம ஹேஷிக்காக சூ கொண்டு வந்துட்டு இருக்கான். இவன் இங்க நம்ம ஹேஷிக்கு கழுத்து பிடிச்சு விட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே உனக்கு தொண்டையை கணிச்சு சத்தம் கொடுக்க அப்பதான் ஃப்ரெண்டை திரும்பி பாக்குறான். ரெண்டு பேருமே வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேங்ஸும் உனக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட டியூட்டியை பாக்குறதுக்கு போகலையான்னு கேட்க ஹேஷி இருந்துட்டு கிரவுண்ட்ல நானும் இவனும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கிற மாஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹேஷி கேட்கறதுக்கு அவனும் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நினைச்சு பாக்குறான் ஃபேங்ஸு நிறையவே அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா, ஹேஷி கூட அதிகம் நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி நிறையவே அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த வேலையை போய் பாக்குறேன், நான் ஹேஷி கூட பிராக்டிஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தனியா கிளம்பிட ஃபேங்ஸும் பக்கத்துல வந்துட்டு சூப்பை கையில கொடுத்துட்டு எனக்கு பேலஸ்க்கு போற வேலை இருக்குது, அதனால நீ ஒழுங்கா உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கணும்னு சொல்ல ஹேஷியும் ஓகே சொல்லிட்டு சூப்பை வாங்கிக்கிறா. பேலஸ்ல ராஜா கொஞ்சம் காவலாளிகளோட சண்டை போட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லா காவலாளிகளையும் தூக்கடிச்சிட்டு ஒருத்த முன்னாடி வாழை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த சமயம் ஃபேங்ஸும் வந்துடுறான். ஃபேங்ஸும் வந்து வணக்கம் சொல்ல அந்த காவலாளியும் அடிச்சுட்டு ஃபேங்ஸும் முன்னாடி இந்த ராஜா வாழை நீட்ட. ஆனா ஃபேங்ஸும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, கண்ணை கூட சிமிட்டாத நின்னுட்டு இருக்க. நீ சரியான போர்பா அப்படின்ட்டு வா பேசலான்ட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்ப இவங்க நாட்டுக்கு ஒரு இளவரசன் வர போறான் இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. கூடவே ஜூன் 9ல இருந்து திலான்கிற இளவரசியும் வராங்க. அந்த ஜூன் 9 நாட்டு ராஜாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அங்க இருந்து ஒரு இளவரசி அனுப்பி விடுவான் அப்படின்ட்டு செமையா கோவப்பட்டு இருக்க. ஃபேங்ஸ் இருந்துகிட்டு அது நல்ல விஷயம் தானே, நம்ம நாடும் அவங்க நாடும் எப்பவுமே க்ளோஸா இருக்கும், இந்த மாதிரி ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நாட்டுக்கும் நல்லது தானேன்னு கேட்கறதுக்கு ராஜா இருந்துகிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த நாடு அவ்வளவு பெரிய நாடா, சாதாரண ஒரு குட்டி நாடு, அந்த நாட்டுல இருக்கிற ராஜா போடுற கட்டளைக்கெல்லாம் நான் இணங்கணுமா, நீயே அந்த நாட்டை பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போட. இல்ல ராஜா இப்ப வராங்க இல்லையா அந்த இளவரசி அந்த ஜூன் 9 நாட்டு ராணியோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க, அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேங்ஸ் சொல்றதுக்கு அவருக்கு ராஜாவுக்கு செம்மையா கோவம் ஆயிடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்ப, அப்ப நான் ஜீச்சனை மறந்துடணுமான்னு கேட்கறதுக்கு ஃபேங்ஸும் ஆமா ராஜா நீங்க இந்த மாதிரி டிஸ்டர்படாவே எப்பவுமே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, உங்களை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல, அதனாலதான் அப்படி சொல்றேன்னு சொல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆமா ஒரு டைம்ல நான் ராஜாவாகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கதான், அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா, நீ இப்ப முதல்ல மாதிரிலாம் இல்ல, நீ வேற யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு இது என்னுடைய கடமை ராஜாங்கிறதுக்கு என்ன கடமையா, உண்மையாலுமே உனக்கு உன்னுடைய கடமை என்னங்கிறது உனக்கு தெரியுமா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்யறது தான் உன்னுடைய கடமை, போ சீச்சாங் இளவரசனை மட்டும் சேஃபா கூட்டிட்டு வந்து விடுறது தான் உன்னுடைய வேலை, அதை முதல்ல செய்யின்னு சொல்லி அனுப்பிவிட. ஃபேங்ஸும் சரின்ட்டு கிளம்பிடுறான். அந்த ராஜாவுக்கு செம்மையா கோவம் ஆயிட்டு போ இங்க இருந்து நான் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப திரும்பவும் அந்த ராஜாவுக்கு அவனுடைய காதலியோட ஞாபகம் வருது. அந்த பொண்ணும் ராஜாவும் ஒன்னா ஒரு தனியா ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்க. லேண்டவர் ஃபெஸ்டிவலும் ரொம்ப சிம்பிளாவே அவங்க கொண்டாடி இருக்காங்க. அப்பவும் ராஜா இருந்துட்டு நம்ம இந்த தடவை ரொம்ப சிம்பிளா லேண்டர் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம், கண்டிப்பா அடுத்த தடவை உனக்கு நல்ல ஒரு கிராண்டான லேண்டர் ஃபெஸ்டிவல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு அந்த பொண்ணும் நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி இருந்திருப்பா. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு கண்ணுல தண்ணியோட உட்காந்துருக்க. அப்ப ஃபேங்ஸும் சொன்னதும் ஞாபகம் வருமா, அதனால அவனுக்கு கோவமாயிட்டு முன்னாடி டீ கப் இருக்கும், அந்த டீ கப்பை போட்டு கையாலே நெரிக்க டீ கப் உடஞ்சி அவன் கையெல்லாம் குத்திட்டுருது. அதோட காயம் நம்ம ஃபேங்ஸுக்கு தானே வரும். ஃபேங்ஸு கையெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்குது, கிழிச்சிருக்குது. அவனுக்கும் புரியுது இப்ப ராஜா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹேஷி இருக்காங்க இல்லையா, ஹேஷி நம்ம ஃபேங்ஸுவை ஃபாலோ பண்றதுதான் வேலை போல இருக்கு. ஃபேங்ஸுவை தேடிக்கிட்டு காட்டு சைடு வந்துகிட்டு இருக்க. அப்ப ரெண்டு ஆட்கள் நம்ம ஹேஷி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஹேஷியை குத்தி கொலை பண்ணணுங்கிறதுக்காகவே பின்னாடியே வந்துகிட்டு இருக்க.
ஹேஷியும் காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்ட்டு 2 பேரும் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்க. அந்த பொண்ணு மேல வலைய வச்சிருந்திருப்பா போல இருக்கு. அந்த வலைய போட்டு அவனுங்களை பிடிச்சிடறா. அவனுங்களும் அந்த வலைய அறுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலான்ட்டு ட்ரை பண்றானுங்க. ஆனா அது கத்தியால கூட வெட்ட முடியல. அத ஷார்க் எல்லாம் வந்து கடிச்சாலும் கூட அந்த வலை அருந்துட கூடாதுங்கிறதுக்காக மெட்டல்ல எல்லாம் கூட செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. அறுக்க முடியாத அறுத்துக்கிட்டே இருக்க. ஹேஷியும் பார்த்துட்டு இது உங்களால அறுக்கலாம் முடியாது, இது ஷார்க் கடிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்களும் செமையா பயந்து போயிடுறானுங்க. நம்ம தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு. எங்களை விட்டுருங்கன்னு கேட்க, நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்னை கொலை பண்ற அளவுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு, அதுவும் கீழே தீ எரிய விட்டு அந்த ஆட்களை 2 பேத்தையும் வலையோட சேர்த்து மரத்துல தொங்க விட்டுட்டு இருக்க. அவனுங்க செமையா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஹேஷி உண்மையை சொல்றீங்களா இல்லையான்ட்டு அந்த நெருப்பு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டே இருக்க. அந்த சைடு வந்து நம்ம ஃபேங்ஸும் பாத்துடுறான். அவனுங்களையும் காப்பாத்தி விட்டுட்டு, எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க, உங்க மாஸ்டர் கிட்ட போய் சொல்லுங்க, உங்க மாஸ்டர் நேருக்கு நேரா என்கிட்ட வந்த போது சொல்லி உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டா நீங்க தான் சாகணும், என்னையெல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டி அவனுங்களையும் துரத்தி விட, ஹேஷியும் மாஸ்டர் நீ ஏன் அவனுங்களை விட்டீங்கன்னு கேட்க, முதல்ல என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். ஹேஷியும் பின்னாடியே போய்கிட்டு, மாஸ்டர் ஏன் இப்ப என் மேல கோவமா இருக்கீங்க, நான் உங்களை நினைச்சு கவலைப்பட்டு தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கவும், ஃபேங்ஸும் நம்மளுடைய ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல, ரூல்ஸ் என்னன்னு கேட்க, ஆமா எனக்கு தெரியும், மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதப்படி கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, தெரியுதுல்ல நீ ரூல்ஸை மீறிட்ட, போயிட்டு 200 டைம் ரூல்ஸ் எல்லாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க, ஹேஷிக்கும் செம்மையா கோவம் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில ஃபேங்ஸும் அவனுடைய ஸ்டடி ரூம்ல படிச்சிட்டு இருக்க. நம்ம ஹேஷியும் அவனுடைய ஃப்ரெண்டும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹேஷி கேம்ல கவனத்தை கொடுக்காம ஃபேங்ஸுவே பாத்துக்கிட்டு இருக்க. ஃபேங்ஸு படிச்சு முடிச்சுட்டு ஒரு கட்டை எடுத்துட்டு அடுத்த கட்டை எடுக்கலான்னு போக, அப்ப ஹேஷி ஓடி போயிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஹேஷி மேல ஃபேங்ஸுக்கு கோவம் இன்னும் போகல போல இருக்கு. அதனால அந்த கட்டை வாங்கிக்காம இருக்க. அதுக்கப்புறம் அந்த கட்டை அங்கேயே வச்சுட்டு வந்து கேம் விளையாடுற இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. திரும்பவும் கேம் விளையாட வந்து உட்கார 2 கலர் கலாய்க்கிறான். என்ன மாஸ்டர் கோவப்படுத்திட்ட போல இருக்குதே அப்படின்ட்டு கலாய்ச்சிக்கிட்டே கேம் விளையாண்டுட்டு இருக்க. ஹேஷி ஃபேங்ஸுவே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன விளையாடுறியா இல்லையா, நீ பாட்டுக்கு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க, விளையாட மாட்டேங்கிறியே அப்படிங்க. ஃபேங்ஸு பாக்குறான். உள்ள ஏதோ புக்கு தேடணுங்கிறதுக்காக உள்ள போக, ஹேஷியும் அதை பார்த்துட்டு அந்த கேமையே கழிச்சு விட்டுட்டு கையில 2 காயினையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டு, மாஸ்டர் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கே, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கே, என் கையில என்ன காயின் வச்சிருக்கேன்ட்டு கெஸ் பண்றீங்களான்ட்டு. ஒரு கையில பிளாக் காயின் இருக்கு, ஒரு கையில ஒயிட் காயின் இருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்குவேன், அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு நான் கேட்கறது நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் எந்த கையில பிளாக் காயின் வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஃபேங்ஸும் உன்னுடைய ரைட் கையிலன்னு சொல்ல, ஹேஷியும் கையை நீட்டிட்டு அதுல ஒயிட் காயின் தான் இருக்கு, நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப லெஃப்ட் கையை நீட்டு காட்டு அப்படின்னு கேட்க, ஹேஷியும் மாஸ்டர் இல்ல அப்படிங்க, எங்க லெஃப்ட் கையை நீட்டு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபேங்ஸியோட தளபதியும் வந்துட்டு ஃபேங்ஸுவை கூப்பிட, அவனோட கையில இருந்த ஒரு கட்டு புக்கை ஹேஷி கையில கொடுக்க, அப்ப 2 கையை நீட்டி வாங்குவாலாம். அப்பதான் தெரியுது 2 கையிலுமே ஒயிட் காயின் தான் வச்சிருந்திருக்கா. உனக்கு இதே வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்ஸுவும் உள்ள போயிடுறான். ஹேஷியும் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம்ட்டு தலையிலே அடிச்சுக்க, ஃபேங்ஸும் அவனோட அசிஸ்டன்ட் கூட ராஜா ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பார் இல்லையா, நீ இளவரசனை கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதனால 2 பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த வழியில கூட்டிட்டு வந்தா எப்படி சரியா இருக்குமா இல்லையான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ஹேஷி வந்துட்டு நானும் ஜூயிங் கூட நானும் போறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜூயிங்க இல்ல வேண்டாம், உனக்கு அது ஆபத்தா முடியும், நாங்க போற மிஷினே ரொம்ப ஆபத்தான மிஷின், நீ அங்க வர வேண்டான்னு சொல்ல. ஆனாலும் நம்ம ஹேஷி கேட்கற மாதிரியே இல்ல, மாஸ்டர் கிட்ட நானும் தான் போவேன்ட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஃபேங்ஸும் பாக்குறான், இதுக்கு மேல இவகிட்ட சொன்னா புரியாது, அவ கேட்க போறதும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பேலஸ்ல அவங்கவுங்க தனிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ சொல்றத நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீ இந்த தடவை கண்டிப்பா போகலாம், அதுக்கு நீ திரும்பவும் ஒரு போட்டியில நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேருமே கிரவுண்ட்ல நிப்பாட்டிடுறாங்க. 2 பேருமே வால் சண்டை போடணும் போல. சியூயிங்கும் அவனுடைய வாளை எடுத்துட்டு வந்துட்டு, ஹேஷி நான் உன்னுடைய அண்ணன் தான், ஆனா போட்டின்னு வந்துட்டா நான் அதுல இறக்கமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நானும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேஷியும் அவன் கூட ஈடு கொடுத்து சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜூயிங் தான் ஜெயிக்கிற மாதிரி வருது, ஆனாலும் அவளை தாக்க கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய கையை அவனே தட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அப்ப நம்ம ஹேஷி இருந்துட்டு அவன் முன்னாடி வாழை நீட்டி, நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல, முன்னாடியே ஃபேங்ஸும் உட்காந்து இந்த போட்டியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹேஷியும் நான் தான் வின் பண்ணேன்ட்டு ஓடி வந்துட்டு மாஸ்டர் கிட்ட நான் தான் வின் பண்ணேன்னு சொல்ல, ஃபேங்ஸும் அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துட்டு வான்னு சொல்லி வைக்கிறான். ஹேஷி பார்த்துட்டு மாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ண, நான் எதுவும் தப்பு பண்ணலையேங்க. ஜூயிங்கும் குச்சி கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபேங்ஸும் கையை நீட்டு அடிக்கணும் அப்படிங்க. ஹேஷியும் மாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ண, நான் தப்பு பண்ணவே இல்லையே, எதுக்காக நீங்க என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கையை நீட்டிட்டு இருக்க. ஃபேங்ஸும் அடிக்க அந்த சமயத்துல 2 கையை கொடுத்து அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். மாஸ்டர் இந்த டைம் ஹேஷியை விட்டுருங்களாங்க, அப்ப போர்க்களத்துல எதிரிக்கும் இப்படித்தான் பாவம் பாப்பியா அப்படின்ட்டு கேட்க, இல்லன்னு சொல்லுவானா. ஹேஷியவும் சத்தம் போட ஆரம்பிச்சிடான், நீ இப்ப என்ன தப்பு பண்ணங்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்க,
ஹேஷியும் மாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஜூயிங்க என்கிட்ட சண்டை போடக்குள்ள நான் உனக்கு பாவம்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா எனக்காக அவன் அடியும் வாங்கிக்கிட்டான் அப்படிங்க. அப்பன்னா நீ உன்னுடைய பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கு ரெடியா இருக்கியான்னு கேட்க கண்டிப்பா நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு கை நீட்ட ஃபேங்ஸும் ஹேஷி அடிக்காம குச்ச டேபிள்ல தட்டிட்டு போயிட்டு உன்னோட பனிஷ்மெண்ட்டை எழுது. ரூல்ஸை 200 டைம் எழுதணும். ரூல்ஸை எதுக்காக திரும்ப திரும்ப உன்னை எழுத சொல்றேன்னா உனக்கு ரூல்ஸ் என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க, முதல்ல போய் உன்னுடைய பனிஷ்மெண்ட்டை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டுட்டு போயிட நம்ம ஹேஷி என்ன பண்றாருன்னா உடனே போயிட்டு உடனே ஹேஷியும் ஃபேங்ஸியோட தளபதி கிட்ட போயிட்டு சூயிங்கும் நானும் ஒரே வயசு தான், ஆனா அவனை மாஸ்டர் நம்புறாரு, என்னைய நம்ப மாட்டேங்கிறாரு. அவனை மட்டும் எல்லா மிஷினுக்கும் அனுப்பிடுறாரு, ஆனா என்னை மட்டும் அனுப்பிவிட மாட்டேங்கிறாரு. எனக்கும் எல்லாமே தெரியும் தானே அப்படின்ட்டு தளபதி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க தளபதியும் உன்னை விட அவன் டேலண்ட் ஆனவன், அவனுக்கு நிறைய பேத்த அடிச்சு சாய்க்கிற அளவுக்கு சக்தியும் இருக்குது. ஆனா நீ இன்னமும் துருன்னு சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. அதெல்லாம் நீ சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உன்னை மாஸ்டர் நம்புவாருன்ட்டு நிறைய விஷயங்கள் அவனும் சொல்லித்தரான். உடனே நம்ம ஹேஷியும் இப்ப ராஜா கொடுத்திருக்க மிஷின்ல என்னென்ன ரகசியம் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு வாங்கலான்னு பாக்க தளபதி உஷாராயிடுறான். உனக்கு என்ன இந்த மிஷினை பத்தி ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிதானே? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ திரும்பவும் ரூல்ஸ் 200 டைம் எழுதுற மாதிரி வரும். வேணா எழுதுறியான்னு கேட்க இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, சும்மா தான் கேட்டு பார்க்கலான்ட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுற. அப்படியே நம்ம சூயிங் தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு படையும் கொடுத்து அந்த படையோட கமாண்டராவும் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் உள்ள கூப்பிட்டு தனியாவே அவனுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. ராஜாவும் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்லன்னு கேட்க தெரியும் ராஜா, நான் சிங்ஷாங் இளவரசரை கூட்டிட்டு வந்து விடணும், அதோட உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல நீயும் அந்த ஃபேங்ஸும் ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு நான் ஒரே ஒரு வேலை தான் கொடுக்குறேன், சிங்ஷாங் இளவரசனை மட்டும் கூட்டிட்டு வந்தா போகுதும், மத்தபடி அந்த ஜூனாயனோட இளவரசிக்கு எதுவும் ஆச்சுனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சூயிங்கும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவானா, பரவாயில்லையே நீ கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஆளா இருக்க, ஆனா உன்னுடைய மாஸ்டர் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி அவனையும் அனுப்பி வச்சிடறான். சூயிங்கும் அரண்மனையை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க அப்ப ஒரு பொண்ணு உள்ள அரண்மனைக்கு மேடா ஒர்க் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம சூயிங் ஒரு மார்க்கெட்ல பாத்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் உள்ள வந்துட்டு இருக்கா. அவளை பாக்குற அங்க உள்ள வீரர்கள்லாம் ரொம்ப அழகான பொண்ணா வந்துட்டு இருக்கா, இங்க மேடா ஒர்க் பண்றதுக்காக புதுசா வந்திருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே டக்குன்னு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே போனவனுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வெடிச்சுக்கிட்டு எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கானுங்க. அதை நம்ம சூயிங்கும் பாக்குறான். பார்த்துட்டு முட்டாளுங்களா இருப்பானுங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்க்காமலே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு திரும்பி போய்கிட்டு இருக்கா, அவளையும் பாக்குறான். ஆனா பின் பக்கம் தான் தெரியுது, முன்னாடி முகம் பார்க்கலையா, அதனால சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மேல் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அரண்மனைக்குள்ள நம்ம ராஜாவுக்குன்னே அரச குடும்பத்துக்குன்னே துணி தைக்கிறது, அவங்களுக்குன்னே நிறைய வேலைகள்லாம் செய்யறதுக்காக பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காட்ட அந்த பொண்ணும் போயிட்டு பனி பெண்கள்லயே தலைவினி ஒருத்தி இருந்தா இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட விட இந்த புது பொண்ணும் அவகிட்ட போய் கால் நல்லா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறா. ஜீஜனும் அவனுக்கு கொடுத்த கமாண்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஃபேங்ஸோ வந்து பாக்குறான். ஃபேங்ஸோ காலில் விழுந்து ஆசீர்வாதமும் கேட்டுட்டு இருக்க ஃபேங்ஸோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எழுந்திரி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப கம்பீரமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட மாஸ்டர் இது எல்லாமே நீங்க கொடுத்ததுதான், நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துலயே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபேங்ஸோட தளபதியும் உள்ள வந்துட்டு நம்ம இந்த மெஷின்காக நாளைக்கே கிளம்பி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹேஷியும் அவளுடைய பனிஷ்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இவங்க பேசிக்கிறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு நின்னுட்டு மாஸ்டர் நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு மாஸ்டர் சூயிங் ரொம்ப டேஞ்சரான ஒரு மிஷினுக்காக போறான், நானும் அவன் கூட போறேன், அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா, அவன் தனியா போனானா அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபேங்ஸும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதை ஒழுங்கா உன்னுடைய ரூம்ல போயிட்டு வச்சுட்டு அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறான். ஹேஷியும் இதெல்லாம் ஒன்னால தான்டா, நீ தான் என்னை பாவம் பார்த்து என்னை விட்டுறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்க. அப்படியே நம்ம சூயிங்கும் இளவரசனை கூட்டிட்டு வர்றதுக்காக ரெடி ஆயிட்டு அவனுடைய ட்ரூப்ஸோட கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்ட்டு கேம்ப் எல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹேஷி உள்ள யாருக்குமே தெரியாத அவ பட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே யாரோ வர மாதிரி இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டே வர்ற மாதிரி இருக்கு. ஹேஷியும் அவளோட வால் எடுத்து வீசலான்னு பாக்க அதை பின்னாடி இருந்து வந்த ஆளும் தடுத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சூயிங் தான் வந்திருக்கான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, நீயான்ட்டு. சூயிங்கும் ஹேஷியை பிடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்கான், எதுக்காக இப்படி யாருக்கும் தெரியாத வந்திருக்க, மாஸ்டருக்கு நீ வந்தது தெரியுமா தெரியாதான்னு கேட்க நான் யாருக்குமே சொல்லாததான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான மிஷின் உனக்கு தெரியுமா, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, மாஸ்டருக்கு மட்டும் இப்ப தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு, திரும்பவும் ரூல்ஸ் 200 டைம் எழுத சொல்லுவாரு, அதை நான் எழுதி கொடுத்துறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சூயிங்கும் அவளுக்காக ஒரு காவலாளியோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதை நீ போட்டுக்கோ, இங்க யாருக்கும் தெரியக்கூடாது, இங்க உள்ள காவலாளிகள் மாதிரி நீயும் நின்னுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஏஷியும் ஹாப்பி ஆயிட்டு சரி பரவாயில்ல நான் இதை போட்டுக்கிறேன், நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறா. அடுத்த நாளே இளவரசனை கூப்பிடுறதுக்காக கப்பல் துறைமுகத்துல தான் போய் நின்னுட்டு இருக்காங்க.
கடல்ல கப்பல் வழியா தான் வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இளவரசனும் வரான். அந்த இடத்துல தான் நம்ம ஹேஷியும் காவலாளியா நின்னுட்டு இருக்கா. சூயிங்க அவளை பாத்துக்கிட்டே இளவரசனையும் வரவேற்று கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடியே சூனையின் இளவரசி திலான் பொண்ணும் வந்துட்டு இருக்கா. அவளையும் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தூவி விட்டு ரொம்ப கிராண்டா அவளையும் வரவேற்கிறாங்க. அந்த பொண்ணு உடம்பெல்லாம் தங்க நகையோட செம்ம அழகா வந்துகிட்டு இருப்பாளா. அந்த பொண்ணையும் சூயிங் வரவேற்று நாளைக்கு தான் நம்ம சிட்டிக்கு போக முடியும், இன்னைக்கு நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி உள்ள அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் நம்ம சூயிங் நம்ம ஹேஷி கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹேஷியும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, உடம்பெல்லாம் நகையா போட்டுட்டு இருக்கா, ஆனா முகத்தெல்லாம் எதுக்காக மூடிக்கிட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதனாலதான் முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்திருந்தா அப்படின்னு சொல்ல, ஆனா உடம்பு ஃபுல்லாவே தங்க நகையா இருக்குது, எல்லா நகையால தான் அழகா இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூயிங்கும் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு அவளுடைய தலைய கவசத்தெல்லாம் சரியா போட்டு விட்டுக்கிட்டு, உனக்கு கோல்டு எல்லாம் ஹேர் பின் போட்டு விட்டாலும் உன்னை யாரும் பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி சூயிங் நல்லா கலாய்ச்சி விட்டுற. ஹேஷிக்கும் செம கோவமாயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹேஷியும் நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க. அந்த இளவரசன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் கூட நிறைய ஆட்கள் வந்து வித்தியாசமா இருக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறதுக்கு டவுட் பண்ற மாதிரி இருக்காங்க. அந்த நாட்டுல இருந்து நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் வந்திருக்காங்க, ஆனா அவங்கள பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க யாரும் பாக்குறதுக்கு பிசினஸ் மேன் மாதிரியும் தெரியல, காவலாளிகளும் பார்த்தா அவங்களும் பாக்குறதுக்கு டவுட் பண்ற மாதிரியே இருக்காங்க. எனக்கு என்னவோ பெரிய ப்ராப்ளம் நடக்குமோன்னு தோணுதுன்ட்டு ஹேஷி சொல்றதுக்கு, ஆமா அதனாலதான் ராஜா நிறைய பிளான் எல்லாம் கொடுத்திருக்காரு, இன்னொரு பிளான நாங்க எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஒருத்தன் சென்ட்டு ஒரு ஆள் உள்ள வரான். அவனும் இந்த படையில கூட சேர்ந்து வேலை செய்யறவன் போல. அவன் வந்து உள்ள பாக்க இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்களா, அது இல்லாத பக்கத்துல தனியாவே நம்ம ஹேஷியோட கவசம், அந்த காவலாளி கவசம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பக்கத்துலதான் கழட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு கமாண்டர் ஒரு காவலாளி கூட குடிக்கிறத பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேத்தையும் வித்தியாசமா பார்க்க நம்ம சூயிங் இருந்துட்டு, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம், அதனாலதான் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கோம், அதை பத்தி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கிட்ட ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் நம்ம ஹேஷியை பார்த்துட்டு, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே, ரொம்ப வீரமாவும் தெரியுறான், நிறைய சண்டை எல்லாம் போடுவோம் போல இருக்கே அப்படின்ட்டு ஹேஷியவும் நல்லா பாராட்டுற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கான். ஹேஷி இருந்துட்டு இவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு, ராஜா சொல்லியிருப்பாரு இல்லையா இன்னொரு பிளான், அந்த பிளான பத்தியும் சொல்லி இந்த மாதிரி இளவரசர் கூட வந்திருக்கிறவங்க எல்லாம் டவுட் பண்ற மாதிரி இருக்காங்க, நாங்க வேற ஒரு பிளானும் எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியா சொல்றீங்க, அப்படிலாம் டவுட் பண்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட வந்திருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப நல்லவன் மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத நீங்க இன்னொரு பிளான் என்ன வச்சிருக்கீங்க, ராஜா என்ன பிளான் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு பேச்சு கொடுத்தே இவங்க கிட்ட இன்னொரு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் இந்த பிரின்சஸ் போக வேண்டிய இடத்துல நம்ம ஹேஷி இளவரசி கெட்டப்ல போய்கிட்டு இருக்காங்க தனியா. அதுலயும் காவலாளிகள்லாம் கொஞ்சம் பேர் தான் கூட போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து கெட்டவங்க எல்லாம் இவங்க வர்றத பார்த்த உடனே அம்ப எடுத்து கரெக்டா குறி பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல நெருங்க எல்லாருமே அம்பு விட்டு முன்னாடி வந்துகிட்டு இருந்த குதிரையில இருந்தவங்களை எல்லாத்தையுமே கீழே சாச்சு விட்டுற. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியில தான் இந்த திலான் பொண்ணு இருந்துட்டு இருக்கா போல இருக்கு. அந்த இடத்துல கெட்டவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்குள்ளேயே ஒரு கெட்டவனும் வந்துடுறான். அவனையும் ஒரு காவலாளி குத்தி கொன்னு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹேஷி போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வழி ரொம்ப அமைதியாவே இருக்கு. அந்த இடத்துல யாருமே வர்ற மாதிரி தெரியல, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கு. அதை பாக்குற நம்ம ஹேஷிக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நாம போட்ட பிளான் படி பார்த்தா இந்த சைடு தான் ஆட்கள் வந்திருக்கணும், நம்ம நடு காட்டுல போய்கிட்டு இருக்கோம், இங்க யாருமே வராத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த சென் ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவன்கிட்ட இந்த பிளானை எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹேஷியோட ஃப்ரெண்டும் அவன் கூட கொஞ்சம் ஆட்களும் கூப்பிட்டு வச்சுதான் இந்த பிளானை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப அவன் டவுட் பண்ற மாதிரியே நடந்திருப்பான். இவங்க இந்த பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு விறுவிறுத்து போயிருந்துருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஹேஷியும் பார்த்திருப்பான், ஆனா அப்ப டவுட் பண்ணிருக்க மாட்டான். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு அவளுடைய கெட்டப்பையும் மாத்திட்டு அந்த கிரேடர்த்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.